இல்ல look அப்படியே 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 விஜய் டிவி பிரியங்கா ரெண்டாவது மேரேஜ் பண்ணிக்கிட்ட விஷயம் தான் சோசியல் மீடியா முழுசும் வைரலா பார்க்கப்பட்டு வருது. மேலும் விஜய் டிவி பிரியங்கா ரெண்டாவது மேரேஜ் பண்ணியிருக்கிற வசிய பத்தியும் பிரியங்காவை பத்தியும் எக்கச்சக்க சர்ச்சைகள் சோசியல் மீடியால போயிட்டு இருந்தாலும் தன்னோட திருமண வாழ்க்கையில தான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற விஷயத்த பிரியங்காவே ரொம்ப ஓப்பன் அப்பா ஷேர் பண்ணியிருக்காங்க. விஜய் டிவி பிரியங்காவுக்கு 2016 பிரவீன் அப்படிங்கிறவங்க கூட மேரேஜ் ஆயிருந்தது. 2022 ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா பிரியங்கா எதனால பிரிஞ்சாங்க அப்படின்ற கிளாரிபிகேஷனை இன்னைக்கு வரைக்கும் கொடுக்காம தான் இருக்காங்க. இந்த நிலையில தான் டிஜே வசி அப்படிங்கிறவங்கள பிரியங்கா லவ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மத்தியில நேத்து அவங்களோட மேரேஜ் ரொம்பவே பிரைவேட்டா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த மேரேஜ்க்கு அப்புறமா டிஜே வசி யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போதுதான் டிஜே வசி அண்ட் பிரியங்கா ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கும் மேல ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. ஃபைனலா பேரண்ட்ஸோட சம்மதத்தோட ரெண்டு பேருக்கும் திருமணமும் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நிலையில தான் விஜய் அர்ச்சனா கூட ஒரு இன்டர்வியூல பிரியங்கா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு எதுவுமே தேவையில்லை, என் மேல உண்மையா பாசமா காதலை மட்டும் காமிச்சா போதும், என்னை அப்படியே உள்ளங்கையில வச்சு தாங்கணும், அப்படி ஒரு லவ் மட்டும் எனக்கு கொடுத்துட்டா போதும், அதை விட நான் டபுள் மடங்கு அவங்க கேட்கறத விட எல்லாத்தையும் அதிகமாகவே நான் கொடுப்பேன். மேலும் நான் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தெரியாம தப்பு பண்ணிட்டேன், மறுபடியும் அந்த மாதிரி தப்பை என் வாழ்க்கையில திரும்ப நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணீரோட எமோஷ்னலா பேசியிருப்பாங்க. அப்ப கூட விஜய் அர்ச்சனா பிரியங்காவுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ எதுக்காகவும் கவலைப்படாத பிரியங்கா, உனக்காக ஒருத்தர் கண்டிப்பா உன்னை தேடி வருவாரு, உன்னை உருகி உருகி காதலிப்பாரு, நீ நினைச்ச மாதிரி உன் வாழ்க்கை மாறும், நிறைய குழந்தைங்க பெற்றுக்கிட்டு நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப, கண்டிப்பா அதை நான் பார்க்க தான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மேலும் இப்ப அர்ச்சனா சொன்ன விஷயம் உண்மையிலேயே பிரியங்கா வாழ்க்கையில நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பலருமே அர்ச்சனா சொன்ன விஷயத்தையும் பிரியங்காவோட மேரேஜையும் ஷேர் பண்ணிட்டு வராங்க. மேலும் பிரியங்காவும் என்னோட கல்யாணம் இப்போ சந்தோஷமா நடந்து முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கையில சூரிய உதயம் உதிச்சிருச்சு, கண்டிப்பா இதை நான் என்னைக்குமே மறைய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹஸ்பண்ட் கூட இருக்க மாதிரியான மேரேஜ் பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸையும் ஷேர் பண்ணியிருக்காங்க.